அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 24/6/2024 ஆனி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. திருத்திகை திதி பின்னிரவு 1:23 வரை, பின்பு தேய்பிறை சதுர்த்தி. உத்திராட நட்சத்திரம் பகல் 3:54 வரை, பின்பு திருவோண நட்சத்திரம். மரண யோகம் பகல் 3:54 வரை, பின்பு அமிர்த யோகம். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் சந்திரன் சிறப்பாக அமைய பெற்று 2இல் குரு 3இல் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நெருங்கியவர்கள் உதவியானது சிறப்பாக இருக்கும். இக்கட்டான நேரத்தில் ஒரு தகுந்த உதவி கிடைத்து அதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கடந்த 2 நாட்களாக இருந்த மன குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகுவது மட்டுமில்லாமல் உங்களால் முடிக்க முடியாமல் இருந்து வந்த பணிகளை தற்போது முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருகப்பெருமானை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்பட்டு மனக்கவலை உண்டாகும். அதிகப்படியான வேலை பளு காரணமாக
குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளிடம் கூட தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. கடக ராசி நேர், இன்றைய நாளில் உங்கள் ராசியாதிபதி சந்திரன் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் தாராளமாக இருப்பதால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு யோகமானது உண்டு. மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி தரக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது கைகூடி மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சூரியன் சுக்கிரன் புதன் போன்ற கிரக சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் ருண ரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சந்திரனவர் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் நெருங்கியவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் அமைய பெற்று பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரனவர் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிர்ப்புகள் போன்றவைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 7ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். அலைச்சல் காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக கூட வீண் செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் ஏற்படும். இன்றைய நாளில்
பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமையப்பெற்று 6ல் செவ்வாய் இருப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதால் பல்வேறு நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். பொதுவாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் வயது மூத்தவர்களிடமும் அதிகாரிகளிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குறிப்பாக பார்த்தோமானால் இன்றைய நாளில் 2ஆம் வீட்டில் சந்திரன் 6ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும். அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக 7ல் சூரியன் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களால் வீண் நெருக்கடிகள் ஏற்படலாம். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைப்பதில் ஒரு சில இடையூறுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு அரசு வழியில் கூட தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம். தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரித்துக் கொள்வது கூட மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ல் ராகு, ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குறிப்பாக 6ல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடித்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு ஏற்படும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் 5ல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். ராகு 2ல் இருப்பதால் பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். முடிந்தவரை பேச்சில் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் வெகுளித்தனமாக பேசுவீர்கள், ஆனால் மற்றவர்கள் அதனை தவறாக எடுத்துக்கொள்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். அதன் காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமையானது சற்று சுமாராக இருக்கும். சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது. கணவன் மனைவியிடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் சற்று பொறுமையை கடைபிடிப்பது, அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமைய பெற்று சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டு. இக்கட்டான நேரத்தில் ஒரு தகுந்த உதவி கிடைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் நீங்கள் குறிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெற முடியும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம், அதாவது மருத்துவ ஜோதிடத்துல வெவ்வேறு விஷயங்கள், பல்வேறு விஷயங்களை உங்களிடம் பேசி வருகிறேன். இந்த வரிசையில இன்று உங்களிடம் சர்க்கரை வியாதியை பற்றி ஒரு சில தகவல்கள் கூட உள்ளேன். சர்க்கரை வியாதி நீரிழி நோய். இந்த சர்க்கரை வியாதி யாருக்கு ஏற்படுகிறது, எப்படிப்பட்ட கிரகமைப்பு இருந்தால் ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது, ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் பலகீனமாக இருக்கிறது அவ்வளவு நல்லதுன்னு சொல்ல முடியாதுங்க. சுக்கிரன் நீச்ச ராசியில் இருக்கிறது. சுக்கிரன் கேதுவுக்கு மிக அருகில் இருக்கிறது. ராகுவுக்கு மிக அருகில் இருக்கிறது. அடுத்து சுக்கிரன் வக்ரகதியில் இருக்கிறதுனா அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. சுக்கிரன் எந்த ஒரு ஜாதகத்துல பலம் இழந்து இருக்கிறாரோ, பாவகிரக சேர்க்கப்பட்டு இருக்கிறாரோ, அவங்களுக்கு சுக்கிரன் தான் சர்க்கரை வியாதிக்கு மிக முக்கிய கிரகம். அதனால சர்க்கரை வியாதி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சுக்கிரன் பலகீனமாக இருந்து பாவகிரக சேர்க்கப்பெற்று அதோட தசாபுத்தி நடைபெற்றால் அந்த நேரத்துல சர்க்கரை வியாதி உண்டாகும். ஜலராசின்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகள் ஒரு ஜாதகத்துல 2, 3ஆம் பாவமா இருந்து பாவகிரகங்கள், அதாவது 2, 3 பாவகிரகங்கள், ஜலராசின்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகள்ல 2 அல்லது 3 பாவகிரகங்கள் சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு ஜாதக ரீதியாக சர்க்கரை வியாதி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்து பார்த்தீங்கன்றால் ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுல 2க்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள் இருந்தாலும் சர்க்கரை வியாதி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒரு ஜாதகத்துல 7வது ராசி தான துலா ராசி, அதாவது லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுல பாவகிரகம் இருந்தாலும் சரி, 7வது ராசியான துலா ராசியில உங்களுக்கு பாவகிரகங்கள் அதிகமா இருந்தாலும், அதாவதுங்க ராசிக்கு லக்னத்துக்கு 7வது ராசின்னு சொல்லக்கூடிய துலா ராசி சுக்கிரனோட ராசி. அந்த சுக்கிரனோட ராசியில பாவகிரகங்கள் அதிகமா இருந்தாலும், சூரியன் செவ்வாய் போன்றவை ஜலராசியில் அமைய பெற்றாலும், சூரியன் செவ்வாய் ஜலராசினா சூரியன் செவ்வாய் போய் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் போன்ற ராசிகள்ல போய் அமைய பெற்றாலும், சூரியன் செவ்வாய் ஒருவருக்கொருவர் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வலு இழந்திருந்து ஒரு ஜாதகத்துல இருந்தாலும் கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அது போல சுக்கிரன் மட்டும் இல்லாம சுக்கிரனை சந்திரன் பார்த்தாலும், சந்திரனை சுக்கிரன் பார்த்தாலும், சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் பாவகிரகங்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு சர்க்கரை வியாதி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லக்னாதிபதி 8ஆம் அதிபதி 6ல் அமைந்தாலும் ஜலகிரகமான சுக்கிரன், சந்திரன் போன்றவை பலகீனமாக இருந்தாலும் அவங்களுக்கு சர்க்கரை வியாதி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பொதுவாக சுக்கிரன் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் ஒரு மிக முக்கிய கிரகம். சுக்கிரன் வீக்கா இருக்கிறது அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது. அது போல ஜலகிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன் பலகீனமா இருக்கிறதும் அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி பலகீனமா இருந்து சுக்கிரனுடைய திசை அல்லது சுக்கிரனுடைய புக்தி ஒருத்தருக்கு எப்ப நடக்குதோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சர்க்கரை வியாதிக்கான பாதிப்புகள், சர்க்கரை வியாதி ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் ஜென்ரலா ஏற்படும். அது போல பாத்தீங்கன்றால் உங்களுக்கு ஒரு ஜாதகத்துல சுக்கிரனோட வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபம், துலாம் போன்ற ராசிகள்ல கடுமையான பாவகிரகங்கள்லாம் போய் அமைய பெற்றிருந்து அந்த பாவகிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெற்றாலும் அவங்களுக்கு சர்க்கரை வியாதி ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அந்த தசாபுத்தி காலத்துல ஏற்படுது என்றாகும். எந்த ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் அதிக பாவகிரகங்களோடு, சனி, ராகு போன்ற பாவகிரகங்களோடு இணைஞ்சிருந்து
லக்னத்துக்கு 6-8ல போய் அமைய பெற்றாலும், சந்திரனுக்கு 6-8ல போய் அமைய பெற்றாலும் அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதிலும் குறிப்பாக அந்த சுக்கிரனுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற போது, பாவகிரக சேர்க்கை பெற்ற சுக்கிரனுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற போது அதோடைய பாதிப்பு சற்று அதிகப்படியாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல உணவு கட்டுப்பாடு மிக மிக முக்கியம். சரியான மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கிறது முக்கியம். விளையாட்டுத்தனமாக இல்லாமல் நம்ம ஒரு கட்டுக்கோப்போடு உணவுல கட்டுப்பாடோடு இருந்தால் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சற்று தப்பிக்க முடியும். எப்பயுமே ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் யார் ஜாதகத்துல ரொம்ப பலகீனமா இருக்கோ அவங்க இந்த சர்க்கரை வியாதி விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதிலும் குறிப்பாக ஜலராசியான கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகள்ல சுக்கிரன் பலகீனமா இருந்து பாவகிரக சேர்க்கை பெற்றால் இன்னும் பாதிப்புகள் சற்று அதிகப்படியா இருக்கும். அப்படிப்பட்ட நேயர்கள் பாத்தீங்கன்னா சுக்கிரன் சந்திரன் பலகீனமாவது அவ்வளவு சிறப்பு கிடையாது. அப்படிப்பட்ட அமைப்பு கொண்டவங்க உங்களுக்கு சுக்கிரனுக்கு பரிகாரமாக மகாலட்சுமி வழிபாடு செய்யறது, அம்பாள் வழிபாடு மேற்கொள்றது, இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்றது மூலமாக ஒரு சில பாதிப்புகள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். பொதுவா நான் மருத்துவ ஜோதிடத்துல நிறைய விஷயங்களை சொல்லி வருகிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் பல்வேறு தகவல்களை அனுபவ ரீதியாக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்றைய மருத்துவ ஜோதிடத்தில் சர்க்கரை வியாதியை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் உங்களிடம் கூறியிருக்கிறேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.